தாஜா ஹாவ் வெல்கம் டு மாயசி ட்ராமாஸ். இன்னைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே மிஸ்டர் பே அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கான். நீ சொன்னதை வச்சு பார்த்தா ஷின் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகி 2 மாதம் இருக்கும் கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவங்க அசிஸ்டண்ட்டும் ஆமா பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மிஸ்டர் பே சொல்லிட்டு இருக்கான், அப்படின்னா அவன் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆனதுக்கும் லைமன் ப்ராஜெக்ட்க்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கணும். ஏன்னா அவன் எந்த பர்பஸும் இல்லாமல் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிருக்க மாட்டான். அதுவும் இல்லாமல் லைமன் ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணி 2 மாதம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நீ மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணு, டிசைனிங் டீம் எல்லாரையும் மீட்டிங்க்கு வர சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க. இப்போ அப்படியே மீட்டிங்கில் தான் காட்டுறாங்க. டிசைனிங் டீமில் உள்ள பர்சன் அவங்களோட டிசைனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. மாடர்ன் தீமில் அந்த ஹோட்டலில் டிசைன் பண்ணியிருப்பாங்க போல, அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு கேட்டுட்டு இருக்காங்க. மிஸ்டர் பை வேறு எதனா சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும். மீட்டிங் முடிஞ்சது கிளம்புங்க அப்படின்ற மாதிரி மிஸ்டர் பை சொல்லிடுறான். இப்போ அவங்க அசிஸ்டன்ட் தான் கேட்டுட்டு இருக்காங்க, மீட்டிங்கை கூட அப்படியே முடிச்சு விட்டுட்டீங்க பாஸ், உங்க மைண்ட்ல வேற எதனா பிளான் போகுதா அப்படின்ற மாதிரி கேட்கும். 2 நாளுக்குள்ள ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை அரேஞ்ச் பண்ணு, நம்ம ஒரு இன்டர்வியூ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் பை சொல்றான். நெக்ஸ்ட் டே டைனலிசம்ல தான் காட்டுறாங்க. சீனியர் எல்லாருக்கும் காஃபி வாங்கி கொடுத்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, இத்தனை நாள் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், நைட்டு ஃபுல்லாக பார்த்ததுல நம்மளோட டிசைனில் எந்த ஒரு எரரும் இல்லை, நம்ம ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிய போகுது, எல்லாரும் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக அந்த விஷயத்த ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தா மிஸ்டர் பை கொடுக்குற இன்டர்வியூ வீடியோ வெளியே வந்துடுது. எல்லாரும் அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே மிஸ்டர் ஷின்னும் யானும் வந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் இந்த வீடியோவை அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. மிஸ்டர் பை இப்போ இன்டர்வியூவில் தான் பேசிகிட்டு இருக்கான். எங்களோட ஜூலிங் குரூப் நிறைய கம்பெனி கூட கொலாபரேஷனில் இருக்குது. எங்களோட டிசைன் எல்லாமே மாடர்ன் தீமில் தான் இருக்கும். ஒரு சேஞ்சஸ்க்கு இது வந்து கல்ச்சரல் தீமில் பண்ணலான் இருக்கும். லைமன் ப்ராஜெக்டை ஓல்டு தீமில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கான். இதை பார்த்ததும் ஷின்னுக்கு யானுக்கும் அப்படியே ஷாக் ஆயிடுது. யான் சொல்லிட்டு இருக்கா, நம்மளோட கான்செப்டும் ஜூலிங் குரூப் கான்செப்டும் சேமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஷின் சொல்லிட்டு இருக்கான், எல்லாரையும் மீட்டிங்க்கு வர சொல்லு, அவங்களோட தாட்ஸ் என்ன, ஒப்பீனியன் என்னன்னு கேட்கலாம் ஒருத்தரோடது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ அப்படியே மீட்டிங் ஹாலில் தான் காட்டுறாங்க. எல்லாரும் அப்படியே சைலண்டாக இருக்காங்க. சீனியர் பேசிட்டு இருக்காங்க. என்னோட ஒப்பீனியனை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் மிஸ்டர் ஷின், என்னதான் ஜூலிங் குரூப்போட கான்செப்டும் நம்மளோட கான்செப்டும் சேமாக இருந்தாலும் நம்மளோட டிசைன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதையே போய் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் இந்த நேரத்தில் நம்ம டிசைனை சேஞ்ச் பண்ணால் நம்மளால கரெக்டான டைமில் முடிக்க முடியுமான்றதே கொஸ்டின் மார்க் தான் அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்லவும் யான் சொல்லிட்டு இருக்கா. இப்போ பிரச்சனையே அவங்க இன்டர்வியூ கொடுத்தது தான். என்னதான் நம்மளோட டிசைன் நல்லா இருந்தாலும் அவங்க இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, எங்களோட டிசைன் கான்செப்ட் இதுதான், நாங்கள் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. நம்ம எவ்வளோ நல்லா டிசைன் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணாலும் அவங்களோட டிசைனை நம்ம காப்பி பண்ணதாக தான் அர்த்தம். அதுவும் இல்லாமல் லைமன் குரூப் இதை அக்செப்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி யான் சொல்லிட்டு இருக்கா. ஷின்னும் சொல்லிடுறான், மீட்டிங் முடிஞ்சது, நீங்கள் எல்லாரும் போயிட்டு உங்களோட ஒர்க்கை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஷின் ரொம்ப சேடாக விஆர் கேமில் உட்காந்துட்டு இருக்கான். ஊஷியும் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா, நீங்கள் பிளான் பண்ண வெங்காயத்தால் நல்லாவே வளர்ந்துருக்கு, வந்து பார்ப்பீங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. அப்புறம் சூப் வாங்கி வச்சிருக்கேன் வாங்க குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். இவன் எதுக்குமே அசர்ற மாதிரியே இல்லை. அப்புறமா சொல்கிறான், இந்த அப்பார்ட்மெண்ட் கீழே ஒரு பாட்டி பலூன்ஸ் விற்பாங்கல்ல, அவங்க தவறு விட்டுட்டாங்க அந்த பலூன்ஸை, நம்மளோட அட்டிக்கில் அது மாட்டிகிட்டு இருக்கு, வாங்க வந்து எடுத்து கொடுங்க பாவம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கா. இவனும் வேற வழியே இல்லாமல் கிளம்புறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது அவள் ட்ரிக் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, என்ன ட்ரிக் பண்ணி வர வச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும். அவளும் சொல்லிட்டு இருக்கா, ஆமா நான் ட்ரிக் பண்ணலைன்னா லைமன் காம்படிஷன் முடிகிற வரைக்கும் நீங்க வந்தே இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இவனும் திங்க் பண்ணி பார்க்கறான், ஒரு டைம் அவகிட்ட சொல்லியிருப்பான்ல, நான் உன்னை ட்ரிக் பண்ணலைன்னா டிசைன் காம்படிஷன் முடிகிற வரைக்கும் நீ ரூம்லேயே இருந்திருப்ப அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் திங்க் பண்ணி பார்க்கறான். சரி, அட்டிக் டோர் ஓப்பனில் தான் இருக்கு, நீயே போய் எடுத்துக்கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சரி, இவளும் போய் லேடர் எடுக்கவும் அவனும் சரி நானும் வரேன் அப்படின்ற மாதிரி போறான். இப்போ மிஸ்டர் ஷின் ஊஷியோ 2 பேருமே மேலே போகிறாங்க. அந்த பலூனை பார்த்து தான் கேட்குறான், எடுத்துக்கூட அப்படின்னு கேட்கும். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதனால் நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ 2 பேருமே சூப் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஷின் கேட்டுட்டு இருக்கான், சரி அந்த வெங்காயத்தால் எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். அந்த வெங்காயத்தால் கொடுத்து தான் இந்த சூப்பே வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவனும் அவங்கள ஏமாற்றி நீ இந்த சூப்பை வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஷின் கேட்டுட்டு இருக்கான், எனக்கு ஒரு டவுட், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூவ் ஆயிட்டாங்க, உன்னோட அப்பா அம்மா மூவ் ஆயிட்டாங்க, ஆனால் நீ மட்டும் இங்கே இருக்க ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும். அவளும் சொல்லிட்டு இருக்கா, அது வந்து டிஃப்ரெண்ட். இப்போ உள்ள அப்பார்ட்மெண்ட்டில் எல்லா வசதிகளும் இருக்கும், ஸ்பேஷியஸாக இருக்கும், எலிவேட்டர் இருக்கும். ஆனால் இந்த அப்பார்ட்மெண்ட் மாதிரி இல்லை. இங்கே உள்ள அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் கதை இருக்குது தெரியுமா, இங்கே உள்ள ஸ்டோரிஸ் மாதிரி எங்கேயுமே கிடையாது. அங்கே 2வது மாடியில் ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க சின்ன வயசில் எவ்வளோ அழகாக இருப்பாங்க தெரியுமா, சைனாலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன். அவங்களோட சின்ன வயசு ஃபோட்டோவை
பார்த்தேன், எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா. சரி, பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன பையன் இருக்கான். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க. அவனுக்கு சாப்பாடு போடுறதே இங்குள்ள குட்டி பசங்க தான். ஒரு மினி கேண்டீனாக அந்த குட்டி பசங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுவாங்க. இதெல்லாம் அந்த பில்டிங்கில், பெரிய பில்டிங்கில் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. பக்கத்து வீட்டில் இருக்க அங்கிள் அவங்க வயலின் எவ்வளோ சூப்பராக வாசிப்பாங்க தெரியுமா. இங்கே சவுண்ட் ப்ரூஃப் கம்மியாக இருக்குது. அந்த வயலினை நம்ம ஃப்ரீயாகவே கேட்டுக்கலாம். அவர் எவ்வளோ காம்படிஷனில் வின் பண்ணியிருக்காரு தெரியுமா. இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு கதை இருக்குது. இதெல்லாம் நியூவாக இருக்க பில்டிங்கில் இருக்காது. இங்கேயும் ஒரு இன்கன்வீனியன்ஸ் இருக்குது. ஸ்பேஷியஸாக இல்லாமல் இருக்கலாம் இங்கே பில்டிங், சவுண்ட் ப்ரூஃப் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இங்குள்ள சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஷின் சொல்லிட்டு இருக்கான், எந்த ஒரு விஷயமும் பர்ஃபெக்டாக இருக்காது ஊஷியோ அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஊஷியோவும் சொல்லிட்டு இருக்கா, அப்படிதான் நமக்கும் டைம் இருக்கு ஷின், உங்களோட நம்பிக்கையை நீங்கள் கைவிட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. என்னோட நம்பிக்கையை கைவிட்டுட்டேன்னு நான் எப்போ சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்கும். அப்போ நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். சரி, டைம் ஆச்சு, நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க, நானும் போகிறேன்ற மாதிரி சொல்கிறா. நீ போ, நான் கொஞ்ச நேரம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி, இந்த பலூனை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்கும். அவளும் அப்படியே ஸ்மைல் பண்ணுறா. என்னன்னு பார்த்தா காலையில் ஒரே சத்தமாக இருக்குது. எல்லா பசங்களுக்கும் பலூனை சப்ளை பண்ணிட்டு இருக்கா. இதையே ஷின் மேல இருந்து ஊஷியோவா அப்படியே அட்மைரா ஒரு மாதிரி ஹாப்பியா பார்த்துட்டு இருக்கான். ஷின் சொல்லிட்டு இருக்கான், நேற்று நீ சொன்ன ஸ்டோரிஸ், அந்த ஸ்டோரிஸ் கூட இந்த அப்பார்ட்மெண்ட்டை நல்லா ஒப்பிட்டு பார்க்க முடியுது. அந்த மெமரிஸ் எனக்குள்ளே இருக்கிற மாதிரி இப்போ எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த குட்டி பசங்களாம் என்கிட்ட பலூன் வாங்கினாங்கல்ல, 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் இந்த மார்னிங் அவங்களால மறக்கவே முடியாது. அவங்களோட லைஃப்பில் ஒரு பார்ட்டாக நம்மளும் இருப்போம், ஒரு மெமரிஸாக இருப்போன்ற மாதிரி சொல்கிறா. சரி வா, ஒர்க் பண்ண போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகிறான். சாட்டர்டேவாக இருக்குது, யாரும் வரமாட்டாங்க, மெசேஜ் பண்ணவா அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் ஒன்று வேணாம், முதல்ல ஐடியாஸை கொண்டு வருவோம், அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறான். அதுக்குள்ள பார்த்தா சீனியர் வராங்க. என்ன இன்னைக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும். இல்லை, வயிறு வலி தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் என்னோட ஒர்க்கை முடிக்கலன்னா என்னால் வீட்டில் நார்மலாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பார்த்தா எல்லாரும் ஒருத்தராக வந்துட்டு இருக்காங்க. யாருமே கூப்பிடாம ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. யான் வரவும் நான் காஃபி கம்மியாக வாங்கிட்டு வந்திருக்கேன் போல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. பார்த்தா எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறாங்க. மீட்டிங் எல்லாம் வச்சு ஒரு நியூ டிசைனை கொண்டு வந்துடுறாங்க. நியூ டிசைனை முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே லைமன் குரூப்பில் தான் காட்டுறாங்க. காம்படிஷனுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி கூட இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. எல்லா கம்பெனிஸும் வரவும் மிஸ்டர் பே மிஸ்டர் ஷீ கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. அங்கிள் எப்படி இருக்கீங்க? ஜூலியன் குரூப் இந்த டைம் ஓல்டு தீம்ல ரிப்ரசென்ட் பண்ண போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணுங்க பார்க்கலான்ற மாதிரி மிஸ்டர் ஷீ சொல்லிடுறாங்க. அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லா கம்பெனியும் வந்துருச்சா, ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸ்டுடியோ டி மட்டும் வரல. ரூமர்ஸ் எல்லாம் சொல்றது படி பார்த்தா ஸ்டுடியோ டி வராது போல காம்படிஷனுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள மிஸ்டர் ஷின் அவங்க டீம் கூட வந்துடுறாங்க. மிஸ்டர் பே அதையே ரொம்ப ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். இப்போ காம்படிஷனில் தான் காட்டுறாங்க. எல்லா கம்பெனியும் ஒருத்தராக அவங்களோட ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜூலியன் குரூப்லேருந்து மிஸ்டர் பே அவங்களோட ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கான். ப்ரெசென்ட் பண்ணி முடிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கான், இதுதான் என்னோட ப்ராஜெக்ட். என்னதான் நான் ஓல்டு தீமில் டிசைன் பண்ணியிருந்தாலும் உள்ளே இருக்க இன்டீரியர்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கொடுத்துருக்கோம், ஏஐயில் ஒர்க் ஆகும், ஏன்னா டெக்னாலஜி தானே எல்லாமே அப்படின்ற மாதிரி அவனோட ப்ராஜெக்டை கன்க்ளூட் பண்ணுறான். ஷின் அவனோட ப்ராஜெக்டை தான் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் அப்படியே காசிப் பேசிட்டு இருக்காங்க. இதுவும் ஓல்டு தீம்ல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவனும் சொல்லிட்டு இருக்கான், ஓல்டு தீம்ல தான் இருக்கு, ஆனா கான்செப்ட் வேற. நம்ம ஃபர்ஸ்ட் ஓல்டு அபார்ட்மெண்ட்டை திங்க் பண்ணும்போது எல்லாரும் என்ன நினைக்கிறோம், அது ஒரு ஷேர் பண்ணி வாழ்ற ஒரு இடம், இன்கன்வீனியன்ட்டா இருக்கும், அது ஓல்டா இருக்கும் அப்படின்லாம் நினைக்கிறோம். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மாடர்னா இருக்கணும், எல்லாமே ஏஐ பேஸ்ல இருக்கணும் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சிலர் இப்பயும் ஓல்டு அபார்ட்மெண்ட்ல வாழணும்னு நினைக்கிறாங்க. அங்குள்ள ஸ்டோரிஸ், அங்குள்ள அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டோரிஸ் இருக்கும்ல, அப்படி வாழணும்னு நினைக்கிறாங்க, ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக நானே அந்த ஓல்டு அபார்ட்மெண்ட்ல போய் தங்கினேன். அப்பதான் அந்த லைஃப் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ரிச்சா இருக்கிறத விட அங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது எவ்வளவோ நல்லா இருந்தது. அங்க நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு, ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கதை இருக்கு. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சது அவதான். என்னோட லைஃப்ல ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், நான் எடுத்த முடிவுனா அந்த அபார்ட்மெண்ட்ல தங்கினது தான். இதுக்கெல்லாம் காரணம் அவதா அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஓல்டு அப்பார்ட்மெண்ட்டோட லைஃப்பை எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்றதுக்காக நாங்கள் விஆர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோன்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இதை கேட்டு எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் மிஸ்டர் பேக் அப்படியே போக இது கோவமாக வருது, அப்படியே கோவமாக பார்த்துட்டு இருக்கான். மிஸ்டர் ஷீன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே பார்க்கலாம், அதுக்காக தான் நாங்கள் விஆர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோன்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ப்ராஜெக்டை கன்க்ளூட் பண்ணுறான். கன்க்ளூட் பண்ணிட்டு பார்த்தா இந்த ப்ராஜெக்டோட டிசைனர் ஊஷியோன்னு போட்டிருக்கு. இதை பார்த்ததும் அவளுக்கு அப்படியே ரொம்பவுமே ஹாப்பி ஆயிடுது.
ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீனியருக்கு அப்படியே நர்வஸா இருக்கு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ ரிசல்ட் வெளியே வந்துருச்சுன்றாங்க. அப்படியே கட் பண்ண ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. ஊஷியோ ஷின் சீனியர் எல்லாருமே வந்துடுறாங்க. சீனியர் கிட்டே ஊஷியோ கிட்டே யான்னு கேட்டுட்டு இருக்கா. நம்ம வின் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி கேட்கும். ரெண்டு பேருமே சோகமாக மூஞ்சி வச்சுட்டு இருக்காங்க. சீனியரும் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு ப்ராஜெக்ட்ல பாத்துக்கலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஊஷியோவால சிரிப்பு அடக்கவே முடியல. சீனியரும் சொல்லிட்டு இருக்காங்க உன்னால ஒழுங்கா நடிக்க கூட முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம தான் ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே அப்படியே ஹாப்பி ஆயிடுறாங்க. ஷின் கேட்டுட்டு இருக்கான் உனக்கு ஒழுங்கா நடிக்க கூட தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லவும் கேம்ல மிஸ்டர் ஷின்னை தோக்கடிக்கிற அளவு என்னோட நடிப்பு இருந்தா போதும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. அதுக்குள்ள எல்லாரும் டின்னர் போலான்ற மாதிரி ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா லாஷோ தான் காட்டுறாங்க. மிங்கோட கிளாஸ் ரியூனியனுக்காக வெளியே நின்றுட்டு இருக்கா. மிங் வரவும் கோட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இப்போ உள்ளதான் காட்டுறாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. மிங்குக்கு நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணாங்க. மிங் தான் சீக்கிரமா மேரேஜ் பண்ணிட்டான்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கான் லாஸ்ட் கான்ஃபரன்ஸ்ல கூட ஒரு ஜூனியர் பொண்ணு நம்பர் கேட்டா இவன் தான் வந்து கொடுக்க முடியாது நீட்டான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் அந்த பொண்ணு என்கிட்ட மெசேஜ் பண்ணவும் இவன் ரிஃப்யூஸ் பண்ணிட்டான்ற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்படியே வெளியே வரவும் மிங் சேடா இருக்கான். லாஷோ கேட்டுட்டு இருக்கா என்னாச்சு சேடா இருக்க அப்படின்னு கேட்கும். நான் சொன்னல ஒரு ப்ராஜெக்ட் அதுக்கு இன்வெஸ்டர் ஃபண்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சு. அந்த பிரச்சனை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் வரி பண்ணிக்காத. நீ வீட்டுக்கு போ சீக்கிரமா அப்படின்ற மாதிரி லாஷோவை அனுப்பி விடுறான். அப்படியே கட் பண்ணா மிஸ்டர் பெய்ய பார்ல தான் காட்டுறாங்க. சின்ன பார்த்ததும் கேட்டுட்டு இருக்கான் என்ன ஜெயிச்சிட்டேன்ற சந்தோஷத்துல குடிக்க வந்தியா இந்த நல்ல பிளேஸ்க்கு அப்படின்ற மாதிரி கேட்கும். ஷின்னும் சொல்லிட்டு இருக்கான் ஆமா நல்ல பிளேஸ் தான் ஒரு சிலருக்கு சேட்னஸை தொடக்க உதவும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பேய் சொல்லிட்டு இருக்கான் ரொம்ப ஆடாத இப்போதான் கேமே ஸ்டார்ட் ஆயிருக்கு நான் எப்படி ஆடுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் நீ எப்படி கேம் விளையாடுறியோ அதுக்கேற்ற மாதிரி என்னால் விளையாட முடியும் எண்ட் ஆஃப் த கேம் வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்படியே இப்போ அசிஸ்டன்ட் தான் வரான். உங்களோட விஐபி மெம்பர்ஷிப் ஓகே ஆயிடுச்சு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் பார்க்கக்கூடாத ஒருத்தரை பார்த்துட்டு நான் கிளம்புறேன்ற மாதிரி மிஸ்டர் போய் கிளம்பிடுறான். ஷின் ஆல்ரெடி ஒரு பர்சன் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருப்பான்ல அந்த பர்சனை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான். அந்த பர்சனை ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து சொல்லிட்டு இருக்காங்க நீ கேட்டல ஸ்டீல் மில்லோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதுதான் இதுன்ற மாதிரி கொடுக்கும். ஷின்னும் கேட்டுட்டு இருக்கான் இது தவிர வேற எதனா இன்ஃபர்மேஷன் தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும். அந்த பர்சனும் சொல்லிட்டு இருக்காங்க நீ கேட்டதும் தான் ஞாபகம் வருது அந்த ஸ்டீல் மில்லோட டைரக்டரோட டிரைவர் அந்த டைரக்டர் செத்ததும் அந்த டிரைவர் ஏதோ ஒரு கனெக்ஷனை யூஸ் பண்ணி சப்ளையர் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான். அவனோட நேம் கூட தெரியல ஆனா அவனுக்கு இருக்க ஒரே கனெக்ஷன் ஜூலிங் குரூப் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதையே அவன் வந்து வீட்டுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அவன் ரொம்ப நாளா இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பான் போல ஏதோ ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா பேஜன் அவங்க அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். எப்போ வந்தீங்க நீங்க வரேன்னு சொல்லியிருந்தா நானே வந்து பிக்கப் பண்ணியிருப்பேனே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கவும் அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காங்க நீ என்ன சொல்லணுமோ அதை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எப்படி இருக்கு உங்க ஹெல்த்ன்ற மாதிரி கேட்குறான். அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காங்க நீ லைமன் ப்ராஜெக்ட்ல தோத்துட்ட ஷின்ஜாயி பாத்தியா இவ்வளோ சீக்கிரத்தில் எப்படி வளர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனும் சொல்லிட்டு இருக்கான் கீழே இருக்கவங்க தான் வளரணும் நான் அப்படி கிடையாது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இருந்தா உங்ககிட்ட எப்படி ஜூலிங் குரூப்பை கொடுக்கறதுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே மேலே போகவும் அவங்க ஸ்டெப் மதர் அவனுக்கு சூப் கொடுக்குறாங்க. அதை எடுத்துன்னு வந்து கோவமா வைக்கிறான். அப்படியே அந்த டெஸ்க்ல பார்த்தா ஒரு ப்ரௌச்சரும் புக்கும் இருக்கு. என்னன்னு பார்த்தா லாஷோட கேஃபேல காஃபி வாங்கியிருப்பான்ல அப்ப தெரியாம இதையும் போட்டு அனுப்பிட்டு இருப்பா. இப்ப அந்த புக்ல தான் பார்த்துட்டு இருக்கான் வர்ச்சுவல் ரியாலிட்டி கேமோட கமாண்டர் மிஸ்டர் ஷின்ஜாயின்ற மாதிரி ஃபுல் நேம் போட்டிருக்கு. அவனோட ஒரிஜினல் நேம் அதுல யூஸ் பண்ணியிருப்பான். ஷின் தான் விஆர்ல இருக்கானான்ற மாதிரி ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். அப்படியே இந்த எபிசோட் முடிஞ்சது. இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சது. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாஷ் யூ ஹைனி டு ஆல்.